மாப்பிள்ள பார்த்துட்டு அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க போல. சரி போய் கதவை ஓபன் பண்ணலாம். இந்த வரேன், வெயிட் பண்ணுங்க. சித்தி நைட்டுக்கு மாவு இருந்தா கூட இட்லியை வச்சுக்கலாம், இல்லைன்னா தோசையா வச்சுட்டு போடலாம். எதுவும் இல்ல. சரி சுவார வடிச்சு இப்போ மைனி வந்தா கூட மீன் குழம்பு வைப்பா விடலாம். சித்தி என்ன மக்களையா? சித்தி சித்தி கல்லே கல்லே. என்னது கல்லனா? என்ன மக்கா சொல்லுதே? ஆமா சித்தி, என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். கதவு தட்டுனா நானும் அம்மா அப்பா மாமா அத்தை எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி கதவு ஓபன் பண்றேன். அவன் ஜம்முன்னு வந்து நிக்கிறான். என்னது ஜம்முன்னு வந்து நிக்கிறானா? ஆமா சித்தி, முகம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை கலர் மாஸ்க் போட்டுருக்கான். படுபாவி பைய, வீட்ல ஆளெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கா. நம்ம ரெண்டு தனியா இருக்கோம்ல மக்கா, எப்படியா தெரிஞ்சிருக்க? சித்தி வாங்க சித்தி, மாமாவுக்கு ஒரு கால் பண்ணுங்க சித்தி. அவன வீட்ல இருக்கானா? அங்கேயே காத்து வாங்கிட்டு தெரியறான். வரட்டும் இன்னைக்கு. சித்தி மாமா வரதுக்குள்ள கள்ள ஓடிட்டானா? வாங்க நம்ம ரெண்டு சேர்ந்து பிடிக்கலாம். என்னது கள்ளன பிடிக்கவா? பின்ன என்ன சித்தி, தைரியமாய் கள்ளன பிடிக்கண்டமா? சித்தி பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நம்ம ரெண்டு சேர்ந்து கள்ளன பிடிச்சிரலாம். இரு மக்கா வாரேன். கள்ளன நம்மளான் பாத்துறேன்டா. சித்தி நானும் ஒரு பெரிய கட்டை எடுத்துக்கிட்டேன். டேய் கள்ளே, இன்னைக்கு மாட்டுனடா செத்த நீ. மக்கா மெதுவா போ. ஐயா, இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே, ஒரே ஓட்டமா வாடிச்சு. என்னாச்சு? ஒருவேளை ரமேஷ கூப்பிடவே இருக்குமோ? ஒருவேளை நான் வீடு மாதிரி வந்துட்டேனா? இல்லையே, இதே வீடு தானே, இதே கட்டில். அவங்க அம்மா இருந்தாங்களே. சரி உள்ள போச்சுல அந்த பொண்ணு, வரட்டும். எப்படியே ரமேஷ தான் கூப்பிட போயிருக்கும். மக்களே மெதுவா கம்ப மறைச்சு வச்சுக்கோ. கம்ப பார்த்தானா கள்ளம் ஓடிடுவான். சித்தி நான் அடிக்க சொல்றப்போ ஒரே போட போட்டுறணும். சரி மக்களே, சரி சரி. இன்னமா உள்ள போன புள்ள ரமேஷ கூட்டிட்டு வராம இருக்கு. சித்தி கம்பு வெளியே தெரியாம மறைச்சு வச்சுக்கோங்க. சித்தி கள்ளனுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? நம்ம முன்னால எப்படி ஜம்முன்னு சிரிச்சிட்டு நிக்கான். அவனுக்கு போடல மண்டை உடையணும். எக்ஸ்கியூஸ் மீ. சித்தி எவ்வளவு தைரியமா பேசுறான். எக்ஸ்கியூஸ் மீன்னு நீங்க மெதுவா பேச்சு கொடுங்க. அவனை பொறி வச்சு தான் பிடிக்கணும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? எல்லாம் தெரியும். அதான் மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்க. என்னது மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கா? என் பேரு கார்த்தி, என் ஃப்ரெண்டு பேரு ரமேஷ்னா. என்ன இவங்க இப்படி சொல்லுதாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு கார்த்தி. இதுக்குலாம் இப்ப இன்டர்வியூக்கு வந்த மாதிரி பேர் சொல்லிட்டு தான் நீங்க உங்க வேலையை ஆரம்பிப்பீங்களோ? எந்த வேலை? என்ன புரியல? சித்தி எப்படி புரியாத மாதிரி நடிக்கிறார் பாத்தீங்களா? பச்சை பிள்ளை மாதிரி அப்படியே பால்வடிய முகம் மாதிரி மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையா நடிக்கிறார் பாத்தீங்களா? நம்பிராதீங்க சித்தி, நம்பிராதீங்க. கழுத்து பத்தியா செயின வர பட்டையா போட்டுருக்கானே. யார் வீட்டுல திருடுனானோ எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்து ஒரே செயினை போட்டுருக்கான் போல இருக்கு. நீ கவனமா இருந்துக்க மக்களே. செயினை கழுத்துக்குள்ள போட்டுக்கோ. சித்தி பயப்படாதீங்க, நான் காலர் நக்க வச்சு சுடிதார் தான் போட்டிருக்கேன். செயின் உள்ளதான் கிடக்குது. கவனம் மக்களே. கள்ளப்பைய ஆட்டைய போட்டுட்டு போயிட்டோம்னா ஒரு பவுன் தங்க என்ன விலை விக்குது? படுபாவி பய, இதுக்குனே தெரியுதானு அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ அக்கா, எங்க ஊர்ல வேற யார் வீட்டுக்கு போயிட்டு வரியா? இல்ல இதான் முதல் வீடா? இக்க உங்க வீடு அடையாளம் தெரியுங்கோ. ஏற்கனவே ஒருக்க வந்திருக்கேன். அப்போ உங்க அம்மா மட்டும் இருந்தாங்க. கேட்டியா மக்களே? உங்க ஆட்சிக்காரி இருக்கும்போது வந்திருக்கான். அப்போ நான் எங்கேயாவது பேர்ந்திருப்பேன் போல. கரெக்டா கணக்கு பண்ணி வந்திருப்பான். சித்தி அன்னைக்கு திருட முடியாம பேர்பானா இருக்கும். இப்ப அதான் திருட வந்திருக்கா. இப்ப யாரு இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கா. நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கோம்னு. சித்தி இவன் இன்னைக்கு விட்டுற கூடாது. இன்னைக்கு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வந்து பாப்பா. என்னைக்காவது ஆள் இல்லாத நேரம் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு சுருட்டிட்டு போயிருவான். நீ சொல்ல சரிதான் மக்களே. இன்னைக்கு இவனை விடக்கூடாது. இன்னைக்கு விட்டா அவ்வளவுதான், நம்ம கதை தொலைஞ்சி. முதல்ல உங்க ஆட்சிக்காரியை சொல்லணும். சொல்ல கேட்காம தென்னையில உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தையா பாட அளப்பா. எங்க வீட்ல நாங்க செயின் வாங்கியிருக்கோம், அதை வாங்கியிருக்கோம், இதை வாங்கியிருக்கோம்னு. இவன் என்னைக்கா தெருவோட போயிருப்பான், கேட்டிருப்பான் காதுல. அந்த ஆளு கேட்டுட்டுல அங்க வந்திருக்கான். முதல்ல இவனுக்கு அடி கொடுக்க கூடாது, உங்க ஆட்சிக்கு அடி கொடுக்கணும் இந்த கம்பால. சித்தி மெதுவா அப்படி பேச்சு கொடுத்து அடியில நொறுக்கிருங்க. தம்பி உன் கையில இருந்த முகமூடி கீழே விழுந்துட்டு பாரு. சித்தி இதுதான் கரெக்ட், போங்க. மரகதாவோ சம்மந்திகாரிக்கு மாப்பிள்ள பார்க்க போயிருக்கா. இவளுக்கு என்னவா? 4 மணிக்கு போறதுக்கு காலையில 12 மணிக்கே கிளம்பி ஓடிட்டா. அவ்வளோ வீடு விட பாடு பேசிட்டு அங்க இருந்துகிட்டு கிளம்பி போயிருக்கா. எம்மாவே வரட்டும், இன்னைக்கு 2ல 1 என்ன ஏதுன்னு கேட்டுறணும். இப்படியா போன வீடு விளங்குமா? ஏமா என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? முதல்ல உட்காரல. நெடுமாரி எங்கம்மா? காப்பி எதுவும் போட்டு தந்தாளா? ஆமா, அவ காப்பி போட்டு தருவான் தான் நான் பச்சை தண்ணி பல்லுல படாம உட்கார்ந்துருக்கேன். சாரிம்மா, மறந்துட்டே. அவ மறந்துக்க கூட மாப்பிள்ள பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, மறந்தே போயிட்டுமா. வாங்கிட்ட ஒண்ணு கேக்க, புருஷனை பெத்த மாமியா முக்கியமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரி மாப்பிள்ள பார்க்க போறேன் கீப்பிள்ள பார்க்க போறேன்னு கூப்பிடுதா அவன் முக்கியமால? சொல்லு. அம்மா என்னல நொம்மா?
ஏம்மா அவ என்கிட்ட கேட்டுட்டு தாம்மா போவானா. நான் தான் சரி போயிட்டு வாட்டி வீட்டிலே இங்கே இருக்கியா நீ யாரும் போக மாட்டேங்கல அப்படின்னேன். அதுவும் இல்லாம வண்டி வேற ஓட்டதுக்கு ஆள் இல்லையா. அதை கோமகண்ணை வேற என்கிட்ட கேட்டான். அதான் வண்டி ஓட்டிட்டு போறேங்க அப்படின்னா நானும் சரின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். வண்டி ஓட்டிட்டு போறாளாக்கோ யாரை எங்க கொண்டு கவுக்கால தெரியலையா படுபாவி. அப்படி சொல்லாதம்மா உன் வாயால. எல்லா வேலையும் நான் தலை இழுத்துட்டு போட்டுட்டு செஞ்சுட்டு கிடக்கேன். ஒரு கப்பு காப்பி போட்டு தர இந்த வீட்டுல நாதி இருக்கல நாதி ஊருக்கு உழைச்சிட்டு தெரியுதா. இங்க வீட்டுக்கு ஒன்னையும் காணும். போற போக்குல எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. சரி விடுமா இப்ப வந்துருவாம்மா. அவ என்னைக்கு வந்துட்டு போட்டு எனக்கு என்ன வந்துச்சு. இல்ல உனக்கு காப்பி வேணுமா டீ வேணுமா என்ன வேணும்னு சொல்லு போட்டு தரேன். வேண்டாமா நான் குடிச்சிட்டு வந்துட்டேம்மா. இது என் விருப்பப்படி என் அண்ணன் மொவள கட்டி இருந்தேன்னா அவ போக்குல வீட்டோட கிடந்திருப்பா. வா இஷ்டப்படி இவ்வளவுதான் கெட்டு வேணும் தலையில நின்றல வேண்டியதான். காப்பி கடையில தான் குடிக்கணும். அவ கையால என்னைக்கு போட்டு தர உனக்கு. சரி விட்டு தள்ளுமா. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுதாம நடக்கும். அதனால ஒண்ணு இல்ல நான் எதுவுமே வருத்தப்படலமா. ஒவ்வொரு வீட்லயும் மாமியாரிகளுக்கு அது இதுன்னு செய்து எடுத்து கொடுக்காளோ மருமக்குமாரு. அப்படி ஒரு மருமம் எனக்கு கிடைக்கலையா. எல்லாம் என் யாரோ அததான் சொல்லணும். என் தலை எழுத்து நெடுமாறிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டா. பேசாம வீட்டுல இருட்டி அம்மைய கோவப்படுத்தானா கேட்காளா. நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். வயசான காலத்துல எங்க அம்மா புரியணும்ல. சொன்னதே சொல்லுவா புலம்பிட்டே இருப்பா. இன்னும் கேட்கவா வேணும். சரி போன போட்டு கேப்பு எங்கன வரான்னு. என்னத்தான் சாரி ஒரே அடியில என் மண்டையை பிளந்து போட்டு சாரி ஆம்ல சாரி. பைத்தியக்கார அக்கா உனக்கு தானே மாப்பிள்ள பக்கம் இருக்கு. அதுக்குள்ள ஏன் அந்த கொலவரி கம்பெடுத்து போட்டு என்ன அடிக்க. இதே மாதிரி உனக்கு கெட்ட போற மாப்பிள்ளையும் அடிச்சேன்னு வச்சுக்கா அவன் அவ்வளவுதான் காலி. கள்ளனா? யார் கள்ளே? எந்த கள்ளே? கார்த்தி ரமேஷ். யாராவா? என் உயிர் ஃப்ரெண்ட் கார்த்தின்னு சொல்லுவோம்ல அவன் தான் இவன். தம்பி சாரி போ. ஆமா ரெண்டு பேரும் என்ன கோவத்துல இருந்தியா. என் முச்சு மண்டையில ஒரே போட போட்டுட்டியல ரெண்டு பேரும் சேர்ந்து. ரெண்டு பேரும் நல்லா கெக்கப்புங்கன்னு சிரிச்சிட்டு இருக்கியா. என்ன விஷயம்? ஏன் எவ்வளவு நாள் காத்திருந்தியா என்ன அடிச்சுன்னு இருக்கணும்னு? சும்மா இருங்க சித்தி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. மர்மம் என்ன சொல்லுதா? தம்பி அவள மாட்டி விட்டுறப்படாதா. என்ன நடந்துன்னு சொல்லுங்க அம்மா நாங்களும் சிரிப்போம்ல. தம்பி சாரி போ. முதல்ல எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு போ. பரவாயில்லக்கா. ஏங்கா இப்படி பெரிய கம்போட வந்தியா என்ன அடிக்குதுக்கோ? நாங்க ரெண்டு தனியா இருந்தோமா அப்ப பார்த்து இந்த தம்பி வந்து பெல் அடிச்சிருக்கும் போல. உடனே இவன் அம்மா அப்பா ஆச்சி எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி போய் கதை திறந்திருக்கா. இந்த தம்பி பச்சை கலர் மாஸ்க் இருக்குல்ல அதை எப்படி போட்டிருக்கும் போலுக்கு மூஞ்சில. சாரி ரமேஷ் நான் ஒன்ன பயமுறுத்ததுக்காண்டி வந்தேன் பத்துக்கோ. உங்க வீட்டுல வேற எல்லாரும் மாப்பிள்ள பார்க்க போயிருக்காங்க உங்க அக்காவுக்குன்னு சொன்னியா. நானும் அப்ப வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் பத்துக்க. எப்படி உங்க அக்கா வீட்டுல இருப்பாங்கல்ல அந்த இதை மறந்தே விட்டேன். நீ மட்டும் தான் வீட்டுல இருப்ப உன்ன பயமுறுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த பச்சை கலர் மாஸ்க போட்டுட்டு வந்தேன் பத்துக்கோ. கடைசியில பார்த்தா இவங்க கதவு திறந்தாங்க. கதவு திறந்தனே மாஸ்க் போட்டிருந்தா இவன் பயந்துட்ட போலுக்கு பிள்ளை. உடனே சித்தி சித்தி நாலாரி அடிச்சு ஓடி இருந்தா என்ன கூப்பிடுறதுக்கு. நாங்க ரெண்டு தனியா இருக்கிறத பார்த்தா கள்ளம் பூந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ரெண்டு விறகு கட்டை எடுத்துக்கிட்டு ஓடியே வந்த பார்க்கணும். இந்த தம்பி வேற சிரிச்சுட்டே நினைச்சா நான் வேற நைஸா எப்படியாவது பேச்சு கொடுத்து அடியை கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் பிளான போட்டுட்டோம். அட கடவுளே இன்னைக்கு சிக்கிரன்னு சின்னவனா இருப்போம் போல இருக்க. ஆமா தம்பி நாங்க வேற பேச்சு கொடுத்துட்டே இருந்தோமா. நீங்க வேற எங்க அம்மா ஒரு நாள் இருக்கும்போது வந்து இந்த வீடு தான் சொன்னீங்களா. அப்ப நோட்ட மாதிரி இன்னைக்கு திருட வந்துட்டீ அப்படின்னு நாங்க தப்பா நினைச்சிட்டோம். அந்தால நான் என்ன திரும்ப பண்ணேன் உங்களை எப்படியா தசை திருப்பணும்னு மாஸ்க் கீழே விழுந்துட்டு அப்படின்னே டக்குன்னு நீங்க குறிஞ்சேலா அந்தல கம்பால போட்டுறணும் மண்டையில அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி கம்ப தூக்கி அடிக்க போறோம். பக்கத்துல வரும்போது என் தம்பிக்கார வந்து சாடிட்டான்ல. எத்தேனா எம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மண்டையை பொழந்துட்டேலம்மா கடவுளே. மாமா உங்களுக்கு நீ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போல இருக்கு. நல்ல வேலைப்பா அந்த அடியை நான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு பாவம் பாம்போலாம் வந்திருக்கா இன்னத்தி அடி அவனை அடிச்சு போட பாத்தியல. என்னெல்லாம் அடிச்சிருந்தா நான் உண்மையிலே தாங்கி இருக்கவே மாட்டேன். அங்கனே சுருண்டு விழுந்து மயங்கி இருப்பேன். சாரி மக்கா ரெண்டு பேரும் தெரியாம செஞ்சுட்டாவோ. பரவாயில்ல விடு தெரியாம தானே செஞ்சாங்க. விடு இதெல்லாம் நம்ம நினைச்சு நல்லா சிரிக்க வேண்டிய விஷயம் பாத்துக்க. ஆமல தம்பி இருங்க காஃபி போடவா டீ போடவாப்பா? அவன் காப்பி டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்க. சரி அப்ப நான் சூடா சோறு வடிக்க போறேன். மீன் மட்டும் தான் குழம்பு மைனி வந்து வைப்போம்னு நினைச்சேன். சரி நானே சட்டுப்பட்டு வச்சு விடுதேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாக்கா எனக்கு மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க. சரி ரெண்டு பேரும் பேசிட்டீங்க இப்ப 10 நிமிஷத்துல மீன் குழம்பு வச்சு கொண்டாரேன். தென்றல் வா மக்களே. கார்த்தி இதுதான் எங்க அக்கா பொண்ணு தென்றல். அப்படியா கார்த்தி வா நம்ம ரூம்ல போய் உட்காந்து பேசலாம். கொஞ்சம்னா என்ன அடிச்சு நொறுக்கி ஐசில கொண்டு சேர்த்திருப்பீங்க போல இருக்க.
எம்மா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா, யார் வீட்டுக்கும் போக முன்னால. டேய் வா கார்த்தி, நான் வந்துட்டே இருக்கேன். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? தர்மபுரியிலிருந்து ஜெயப்பிரியா அவங்களுடைய 23வது பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடும் ஜெயப்பிரியாவை வாழ்த்துறவங்க அக்கா மேனகா, சத்யா, அம்மா கல்பனா, அப்பா மகேசன், தம்பி சந்துரு, தங்கை கிருஷ்ணா மற்றும் உறவினர்கள். ஜெயப்பிரியா, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் சஜீவி. பிறந்த நாள் கொண்டாடும் சஜீவியை வாழ்த்துறவங்க அவங்களுடைய அப்பா குமார், அம்மா பிரபா, அக்கா மித்ரா. சஜீவி, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். Bye.